அதை உயரமாக வச்சுக்கோ, இதை கொஞ்சம் தாழ்வாக வச்சுக்கோ. ஆமாம், தண்ணி போகணுமே, இடம் விடணுமே. இன்னும் அப்படி போகாது. ஏன்னா அப்படி போட முடியாதுண்ணே. இது கொஞ்சம் நெருக்கமாகவே மத்தியில் தண்ணி போகணும்ல. அப்புறம் தண்ணி போடணும்னா வீட்டுக்குள்ளே வந்துடும். அதில் ஒரே ஒரு செங்கல் வைக்கணே. என்ன இடம் இல்லையே. தண்ணி போட இடம் விடு, வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வரும். அதில் 1.5 செங்கல் வைக்கணே. ஏன்னா 1.5 செங்கல் வை, சொல்லுத கேளு. தண்ணி வெளியே போனோம் மழை நேரம். இந்த செங்கலை மத்தியில் வேணே. 1.5 செங்கல் வைக்க முடியுமாண்ணே? எடுத்துரு சொல்லுதேன். என்ன நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளேன். என்ன நான் ஒரு ஐடியா சொல்லுதேன் கேளு. ஒரு செங்கல் அங்கே வச்சுட்டு 1/2 செங்கல் அங்கே வை. அடுத்த லைனாக 1/2 செங்கல் இங்கே வச்சுட்டு முழு செங்கல் அங்கே வை. சூப்பர் ஐடியா. தண்ணி போகணுன்னு அதே போல் இடம் விடு. அண்ணா இருக்காரு, அந்த கம்புக்குச்சியை வச்சுக்க. அதே போல் இடம் விடு. இடம் விட்டால் தான் தண்ணி போகும். இல்லை வீட்டுக்குள்ளே மழை நேரம் நீ வந்து பாரு. நான் அதுக்கு தான் 1 லட்சம் போட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. வீடு உள்ள வரைக்கும் இப்போ தண்ணி வரும். அதுக்கு தானே எல்லா பேருக்கும் பொறாமையாக இருக்குது. இவ வீடு கட்டிட்டாலே. என்ன அங்கே இடம் விடு. ஒரு கம்புக்குச்சியை தரேன்னாரு. இதே போல் இடம் விடு. என்ன நான் ஒரு ஐடியா சொல்லுங்க பொறு. யோசிக்க மாட்டேக்கான், டக்கு டக்குன்னு கேட்டுதான். என்ன நான் அதே போல் இடம் விடு. இங்கே பாரு, நான் சொல்லுதே கேட்டு தண்ணி போனோம். நான் சொல்லுதே கேளமே. இல்லை அங்கே இதே போல் இடம் விடு. இதே போல் இங்கே இடம் விடு. அண்ணா அதே போல் இது நேரம் கோடு போடு. ஒரு கோடு போடு. ஏன்னா ஒரு கம்புக்குச்சியை வச்சு, எனக்கு கம்புக்குச்சியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கணே. நீ கம்புக்குச்சியை வச்சு இந்த கொண்டா, நான் போடுதேன். கொண்டா அதை கொடு. நீ யோசிக்காமல் வைக்காதானே. தண்ணி போனோம், அழகும் வேணும், தண்ணியும் போகணும். சும்மா இரு, சுரடு. இவ்வளோ நேரம் அழகாக போட்டேன். வாசல்லையும் இவ்வளோ அழகாக போட்டேன்னா கண்ணு எனக்கே கண்ணு. இங்கே இரு, இவ்வளோத்தே விட்டுரு. இந்த தண்ணி போனோம் வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி வந்துச்சு. நீங்கள் வை, இதை எடுத்து இங்கே வை, மத்தியில் வை. நான் சொல்லுதே கேள்வி. ஒரு இதை எடுத்து சொல்லுதேன். இங்கே கொஞ்சம் இடம் விடு. போனால் போதே எடுத்துரு. அங்கே இடம் விடு. நீ எடுனே. நீ யோசிக்கணும்னா முதல்ல அங்கே இடம் விடணும்னா தண்ணி போகணும். நல்லா இருப்போம். காலை துட்டுக்க முடியாது. எடுனே. தண்ணி போகாதுன்னா வீட்டுக்குள்ளே வரும் மழை பெஞ்சி. இங்கே பாரு, அதெல்லாம் போகாது. தூரம் எடுத்துரு. இந்த ஓரத்தில் இடம் விடு. போகாதுன்னா இங்கே பாரு, அது போகுது கிடது. இங்கே கொண்டா. நான் கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். நீ தூரப்போ அங்கே கோடு போடுதே. ஒரே ஒரு கல்லை வை, தூரம் எழுந்திரி. நான் கோடு போடுறதேன், நீ வை. அதுக்கப்புறம் சொல்லுது அது கேட்க மாட்டேக்க. தண்ணி போக வேணும். ஒரு கல்லை மட்டும் வை. தண்ணி போல நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். நான் தண்ணியால் நான் சீரழிஞ்சேன், எனக்கு தெரியும். மழை நேரம் இங்கே வந்து பாரு. மழை பெய்யும் பாரு, இங்கே வந்து பாரு. எவ்வளோ தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு. வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்து நானே என் அவனும் செத்து பிழைச்சோம். அவனுக்கு தெரியாது. ஒரு நேரம் மழை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, மழை வந்திருக்கும். ஆனால் இதை விட்டுரு. மத்தியில் மட்டும் ஒரு கல்லை வை, போதும். இதுக்குள்ளே வை. சிமெண்ட்டு போட்டு தலைகீழ போடு. தண்ணி போகாது, வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிரும். நீ மழை நேரம் வந்து பாரு. ஷோவாகவும் இருக்கணும். இந்த கோட்டுக்கு அங்கே போகாத. வழி விட்ரு. இதே போல் வழி விட்ரு. மத்தியில் வை, ஒரு கல் போதும். மழை தண்ணி போகணும், வீட்டுக்குள்ளே வந்துடும். அங்கே வரைக்கும் ஆனால் வெளியே வர முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டே எனக்கு தெரியும். நீ அப்போ வந்து பார்த்துருக்கணும். தெருவில் உள்ள பையன் சொன்னான் கேளுண்ணே. ஏய் படகு, நான் சொல்லுதேன் கேளு. மழை பெஞ்சி தண்ணி இருக்குது. ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் சொல்லுதான். ஏய் போட்டு விட வரட்டாடா ஒப்பான ஒளி. ஒரு பேரை வந்து எட்டி பார்க்கல. இப்போ எல்லா பேருக்கும் கடுப்பாக இருக்குது. இவன் நல்லா கட்டிட்டாளே. இங்கே உள்ள தண்ணி அங்கே வரைக்கும் போய்ட்டு, பின்னால் ஒருத்தன் வீடு கட்டியிருக்கான் தெரியுமா? என்னை வந்து சொல்லுதான், அங்கே வரைக்கும் தண்ணி வந்துட்டு 6 நாங்கள் உடைச்சிருக்கு தெரியுமா? கிழக்க 6 மணிக்குள்ளே உடைக்கலைன்னா நீ வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான். என்ன பேர் மழை பெய்யலை ஒருத்தன் பாம்பு பிடிப்பான் பாரு, அவனை கூப்பிட்டு வந்து 50 ரூபா கொடுத்து உடச்சி என்ன உடச்சி விட்ருக்கா தெரியுதா? இளவில் நிற்க முடியாது நம்ம. ஏன் தண்ணி இப்போ பாரு நிம்மதியாக இருக்குது. எல்லா பேரும் கடுப்பு. அங்கே வரைக்கும் போகிற தண்ணியை அந்த கிழவை அங்கே வைத்துட்டான். ஏன் வீட்டுக்கு வரணும்னு
என் வீட்டுக்கு வருமானமா பாலங்கணக்காக கட்டிட்டேன். இப்போ பொம்பளை கெட்டுதானே எவ்வளோ கடுப்பு இருக்குது தெரியுமா, அவனுக்கு தெரியாது. ஏண்ணே நீ மத்தியில் வை, அங்கே எவ்வளோ இங்கே வைனா இங்கே இருந்து அப்படி ஒரு கல்லை வை, ஒரு கம்பு குச்சி வச்சு அலை, அங்கே எவ்வளோ இடமா அங்கே அளந்து வை, பொறுமையாக வை, நீ கடைன்னு போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பு குச்சி தர நீ அலை, அங்கே எவ்வளோ இடவெளி விடுச்சா அதே போல் விடு. எனக்கு அழகாக இருக்கணும். தண்ணி போகணும். நான் வெளியே வர மாட்டேன், இப்போ தான் வெளியே இருக்கேன், வெளியே வரவே மாட்டேன். இன்னும் இந்த கம்பு குச்சி வச்சு அளந்துக்கோ, இந்த சைடு என்ன இங்கே எவ்வளோவோ அதே போல் அளந்துக்கணும். எனக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் கேட்க மாட்டேங்க.